இப்பதான் படம் முடிச்சுட்டு வந்தோம். ரெட்ரோ படம் பார்த்தீங்கன்னா இப்போ காய் சூப்பராஜ் எடுத்துட்டீங்கன்னா நாளைய கண்ணுல வந்து அவர் ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணிருக்கும் போது தொடர்ந்து வந்து வித்தியாசமா நல்ல ஜானர்ல படம் எடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணும்போது பீஸா, அதுக்கப்புறம் ஜிகர்தாண்டா 2 அற்புதமான படங்கள் எடுத்தாரு. அதன் பிறகு வந்து அவர் எடுத்த படங்கள் இரவியிலிருந்து தொடர்ந்து சொதப்பலாதான் போயிட்டு இருக்கு. தமிழ் சினிமா டைரக்டர்ல இந்த மாதிரி 10ஓட 11 அவர் வந்து ஐக்கியமாயிட்டாரு. அதே மாதிரி ஒரு 10ஓட 11 ஒரு இந்த படங்கள் தான், இந்த படம் தான் இந்த ரெட்ரோ. இப்போ ரெட்ரோன்னு பேர் வச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து சூர்யா பேர் தான் ரெட்ரோன்னு நினைச்சேன் நானு. நல்ல வேலை அது பண்ணல. இதுக்கு முதல்ல வந்து கல்ட்டுன்னு தான் பேர் வச்சாங்க. அந்த கல்ட்டுங்கிற டைட்டில் கிடைக்குமாயா கல்ட்டுங்கிற டைட்டில் உங்களுக்கு? ஆனா நாங்க கல்ட் விட மாட்டோம். இடையில கல்ட்டுன்னு ஒரு போர்ஷன் வச்சிட்டோம்ல. டைட்டில் கிடைக்கல என்ன, ஒரு டைட்டில் வச்சோம்ல. அந்த மாதிரி கல்ட்டுங்கிறது வந்து சாதாரண டைட்டில். நீங்க எடுக்கிற இந்த குப்பை ஸ்கிரிப்டுக்கு கல்ட்டுன்னு ஒரு டைட்டில் வர தேவை உங்களுக்கு. இப்ப ரெட்ரோன்னு வச்சிருக்கீங்க, என்ன அர்த்தம் அதுக்கு? இல்ல 80s நடக்குது அதனால தானே? இல்ல 80s நடக்கிற மாதிரி ஒரு ரெட்ரோ ஃபீலே வரலையே. ஒரு ரெட்ரோ ஃபீலே வரல. அவனுக்கு தான் ரெட்ரோன்னு இருக்கானுங்க. லவ், லாஃப்டர், வார் அப்படின்னு சொல்லி இருக்கு. லவ் இருக்கு, வார் இருக்கு, லாஃப் தான் இல்ல. சிரிப்பே வரல எந்த சீனுமே. கடைசியில வந்து கிளைமேக்ஸ சிரிச்சு நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, ஆடியன்ஸை பார்த்து. இந்த படத்துக்கு போய் வந்தீங்களாடா அப்படின்னு சிரிக்கிறாங்க. கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு அனாதை குழந்தையா இருக்காரு. அவர் தத்தெடுத்து ஒரு தாதா வளர்த்துறாரு. ஆனா தாதாக்கு வந்து பையனை பிடிக்கிறது இல்ல. அவர் பாட்டு வளர்றாரு. ஒரு மாதிரி ஒரு ஆங்கரா, ஒரு சிரிப்பே வராத மாதிரி, சிரிப்பே வரதில்ல ஒரு லைஃப்ல. அந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்காரு. அப்ப அவங்க அம்மா இறந்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு அடியால இருக்காரு. இப்ப இடையில வந்து அவருக்கு ஒரு லவ் வருது. அந்த லவ்னால இந்த எல்லாத்தையும் விட்டுறலாம். வழக்கமா தமிழ் சினிமால லவ் வந்தோடனே இந்த அடிதடி விட்டோடனே வந்து அவங்க அப்பாவுக்கு பொறுக்கல. நீ வந்து எனக்கு கடைசியா அந்த ஒரு மெயின் மேட்ரு ஒன்று இருக்கு, அது உங்ககிட்ட தான் தெரியும், அதை ரகசியத்தை சொல்லுன்னு சொல்றாரு. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி இடையில அவங்க அப்பா வந்து ஏதோ பிரச்சனையாகி இவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி அவர் வெளியே வராரு. எதுக்குன்னா அவருக்கு லவ்வரை தேடி ஒரு அந்தமான் ஐலாண்டுக்கு போறாரு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அத கதை. ஒரு லவ்வரை கண்டுபிடிச்சாரா, அவங்க அப்பாவுக்கு இவருக்குள்ள பிரச்சனையாச்சு, என்னது அந்த தீவுல என்ன நடக்குது, இதுதான் வந்து மீதி கதை. இது என்ன பாத்தீங்கன்னா, என்ன கதை எங்க போகுது ஒரு அளவும் தெரியல. திடீர்னு கிளாடியேட்டர் வருது, திடீர்னு வந்து இரும்பு கை மாயாவி வருது. அதனாலதான் நிறைய அப்படியே கொதன்னு நிறைய படங்கள் வந்து எடுத்து வச்சிருக்காரு அப்படியே. அதாவது என்னன்னா, இப்ப தமிழ் சினிமால வந்து இந்த ரீவிஷன் ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு பழைய கிளாசிக் படங்களை வந்து ரீவிஷன் பண்றது நம்ம டேரண்டினோ இவங்க எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப சமீபத்துல மலையாளத்துல வந்துச்சு ரைஃபிள் கிளப். அந்த மாதிரி வந்து நீங்க வந்து ரீவிஷன் பண்ண தெரியணும் முதல்ல. சும்மா வந்துட்டு நானும் வந்து கௌபாய் படம் பாக்குறேன், விசில் சவுண்ட் போடுறேன், மியூசிக், லாங் ஷாட், ஒவ்வொரு சாப்டர் இந்த மாதிரி எடுத்தா நீங்க வந்து கல்ட் டைரக்டர் ஆக முடியாது. அது வந்து நீங்க தவறா புரிஞ்சுக்கல. என்னன்னா இருக்கணும். என்னன்னா இப்ப ரெட்ரோன் பேர் வச்சதே பாத்தீங்கன்னா இந்த அறத பழசான கதை. அதுக்குதான் இந்த ரெட்ரோன் வச்சிருக்காங்க. அது வந்து ஆமா 80s வச்சிருக்காங்க. இனி நாங்க வந்து புரிஞ்சிருப்போம், ஏன்னா எப்படி பழி வாங்கிட்டு சாவானுங்க அந்த மாதிரி. ஆனா வந்து 80s வந்த படம் வந்து இதை விட சுவாரஸ்யமா இருக்கும். அது வேற விஷயம். அதான் நம்மளால வந்து ஒருத்தரோட கால் ஷீட் கிடைச்சிருக்கு, அதை வச்சு எடுத்துடலாம். அதான் மேட்டர். ஆனா சூர்யா உழைச்சிருக்காரு, ஆனா அது வேஸ்ட். எந்த பையனுமே எல்லாம் போய் சூர்யா வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஆக்டிங். அவர் லவ் சீன்ல இருந்து அப்படி வந்து நடிச்சிருக்காரு உயிரை கொடுத்து. அது சூர்யா தான் படம் ஃபுல்லா தாங்குறாரு. ஆனா அவர் பண்றதெல்லாம் வந்து காமெடியா போயிடுச்சு. ஏன்னா அந்த பேஸ்மெண்ட் இல்ல உங்களுக்கு. கடைசியில வந்து ஒரு தீவு, அங்க அடிமைகள், இவர் வந்து தொடர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அடிமை சங்கிலி உடைக்கிறது இந்த மாதிரிலாம். ஆனா அது வந்து கனெக்ட் ஆகல, எங்கேயுமே கனெக்ட் ஆகல, எந்த சீனுமே கனெக்ட் ஆகாம பிரச்சனையே. இப்போ படம் இங்க இருந்து வந்துட்டு அந்தமான் போனோடனே முடிஞ்சுச்சு. அங்கேயும் சரக்கு காலி ஆயிடுச்சு. அங்க பார்த்தா கல்ட்டு மாதிரி ஏதோ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. எதுவுமே ஒவ்வாமையா இருக்கு. ஆமா, இப்ப வந்து இவரை வந்து லவ் பண்றாங்க. அப்ப வந்து இவருக்கு சண்டை வந்தது, அவங்க பிரேக்கப் பண்ணிடுறாங்க. ருக்கு பூஜா சூர்யாக்கு இவங்களுக்கும் வந்து லவ் வருது. அதுக்கப்புறம் இவர் சண்டை போடுறாரு, திருப்பி பிரேக்கப் பண்ணிடுறாங்க. திருப்பி இவர் போய் ஜாயிண்ட் அடிக்கிறாரு. திருப்பியும் அந்த ஜாயிண்ட் அடிக்கும்போது சண்டை வருது, திருப்பி பிரிஞ்சுறாங்க. இப்படியே ரிப்பீட் வந்தான் சுட்டான் ரிப்பீட் இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கு. பிரேக்கப், லவ், பிரேக்கப், சண்டை இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு சைக்கோ நாய் வேற அங்க தீவுல ஒரு சுத்திட்டு இருக்கான், கஞ்சா போட்டு அங்க இங்கேயும் வந்து அப்படியே அம்பு எடுத்து சுட்டுட்டு இருக்கு. எனக்கு வந்து அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு. அர்ஜுன் தாஸ் கேரக்டர் அப்படியே வச்சிருக்கானு போல இருக்கு. அது வந்து அது ஓகே. ஆனா வந்து நீங்க நினைக்கிறது வரலையே. எல்லா வில்லனுங்களும் கஞ்சா குடிக்கலாம் இருக்கானுங்க, தம் அடிச்சிட்டு இருக்கானுங்க, சரக்க போட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோயிசத்தை வந்து ஒரு மாதிரி நெகட்டிவா ஒரு காமிச்சிட்டு இருக்கானு எல்லாமே. இந்த சூர்யாவும் விதிவிலக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து நிறைய பிளாப்புகள் வந்தங்காட்டி இந்த மாதிரி ஒரு படம் கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு. இது வந்து என்னன்னா பாட்டு எல்லாம் சூப்பரா இருக்கு. அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த பாட்டுமே ஒரு 2-3 பாட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போக அதுவுமே ஒரு இறைச்சலான மாதிரி ஆயிடுச்சு. வெறும் மியூசிக் இதை வச்சு இவங்க இந்த கார்த்தி சுப்ராஜ் படத்திலே எப்பவுமே இதெல்லாம் நல்லா இருக்கும்.
பிக்சரா பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஆனா உள்ள கண்டென்ட்டா ஹெவியா எல்லாம் போனதா பிரச்சனையா. இளையராஜா பாட்டை இதுலயும் போட்டிருக்காங்க வழக்கம் போல. அவரை வந்து நிம்மதியா இருக்க விடுங்க, சும்மா போட்டுட்டு அவரை வச்சுட்டு ரெட்ரோனா இளையராஜா எல்லாமே கிடையாது. ஆனா நீங்களும் சொந்தமா ஒண்ணு போட வேண்டியதானே. ஆமா ஆமா, இதுலயே ஒரு பேக்ரவுண்ட் பாட்டு ஒண்ணு போட்டு விட்டாங்க, ஒரு full பாட்டை போட்டுட்டாங்க. இளையராஜாவை எப்ப விடுறீங்க? ஸ்லோ மோஷனு இளையராஜா இவங்களை எல்லாம் விட்டாதான் நீங்களா ஒரு போடுவீங்க. லைனா இதே பண்ணிட்டீங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் போய் பாத்துட்டு ஏமாறுவோம், இப்ப போகும்போது ஏமாந்துட்டு தான் போறோம். ஏன்னா தெரிஞ்சுதான் போறோம். பழியாடு மாதிரி போய் வெட்டுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் இருக்கு. படம் ஃபுல்லா கஜா முஜான்னு எடுத்து வச்சிருக்கானு. திடீர்னு எங்கேயோ போறான், இதெல்லாம் என்ன எங்க இருக்கு எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியல. 93 ஏர் போடுறானுங்க, ஓகே அது வந்து மெயினா இருக்கு. அப்புறம் 1890 இருந்து ஒண்ணு போடுறானுங்க. இதுல வில்லனுங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் இல்ல, அதுதான் மெயின். ஒருத்தர் கை போனங்காட்டி அவருக்கு வந்து ஒரு இரும்பு கை வைக்கிறாங்க. அந்த இரும்பு கை வச்சு என்னென்ன சுவாரஸ்யம் பண்ணிருக்கலாம், அது பண்ணல. தெரியுமா வச்சிருக்கானுங்க, அப்படியே கை வச்சிருக்கானு தானஸ் மாதிரி. வேற ஒரு அளவு நடக்கல அதுல. அது எதுக்கு அந்த சீனை, எதுக்கு இந்த காய் சூப்பராஜ் வந்து எந்த தைரியத்துல இப்படி தொடர்ந்து உங்களுக்கு படம் கிடைக்குன்னு தெரியல. இவர் சொந்த படம் அதனால வந்து போயிட்டு இருக்கு. இன்னுமே இப்படியே எடுத்துட்டு வந்தா காலி. ஆல்ரெடி கிராஃப்ட் போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போய், ஏன்னா வந்துட்டு இவர் டபுள் எக்ஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பர் படம் எல்லாம் இவரே பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. அதுதான் என்ன இது கொடுமைன்னு தெரியல. இதெல்லாம் கூட இருக்கிறவங்க வந்து கரெக்டா வந்துட்டு யாருமே சொல்றது இல்லையா என்னன்னு தெரியல. வழக்கம் போல இந்த படம் வந்து எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனா வந்து ஒரு சுமாரான படம் தான் இது, ரொம்ப சுமாரான படம். இது வந்துட்டு விட வேணா நல்லா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இழுத்துக்கிட்டே போகுது, முடியவே மாட்டேங்குது. வந்துகிட்டே இருக்கானு, கொன்னுட்டு கேம் மாதிரி வந்துட்டு கொன்னுட்டு வீசிட்டு இருக்கானு. ரொம்ப போரா இருந்தது. இவரே எல்லாத்தையும் பாத்துக்குவாரு, அதனால பிரச்சனை இல்ல. அந்த மாதிரிதான் இருக்குது எனக்கு இந்த படம் பார்க்கும்போது. நாங்க இடையில வந்துட்டு சரி கொஞ்சம் போர் எடுத்துன்னு சொல்லி அந்த ரீல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா ரீல்ஸ் நல்லா இருந்தது, அதனால இதை பார்க்க ஆரம்பிச்சு. நல்லா வந்து எடுத்து அந்த மாதிரிதான் ரீல்ஸ் மாதிரிதான் இருக்கு மொத்தமாவே. படமே வந்து ஃபர்ஸ்ட் 1/4 மணி நேரம் எல்லாம் வீடியோ எடுத்தானுங்க, அப்புறம் அப்படியே விட்டானு. அப்படியே எல்லாம் அமைதியானவனுதான். பிள்ளையெல்லாம் வந்து அப்படியே பாவமா பாத்துட்டு இருக்குது படத்தை, அப்படியே என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி. இதுல இவனுக்கு வேற ஜாம்பி மாதிரி எந்திரிச்சு போனானுங்க அந்த பாட்டுக்கு. அப்படியே அப்படியே வந்துட்டு இருந்தாரு. 1000ல் ஒருவனோட இது வேற, ஹோமேஜ் வேற. அதுதான் வந்து படம் போல ஒரு சாமி அப்படின்னு சொல்றாங்க சூர்யா பார்த்து. அதெல்லாம் ரொம்ப இதா இருந்தது. இதெல்லாம் எழுதும் போதே சிரிப்பு வரலையா? என்ன பழசா இருக்குது இதெல்லாம். ஸ்கூப் மாதிரி அந்த படம் எல்லாம் இப்படியே எடுத்துட்டீங்கன்னா எப்படா பாக்குறது? ஏன்டா நாங்களாம் மனுஷன் இல்லையா? நாங்க ஒரு படம் எடுக்கிறோம், சூர்யா நீங்களும் வந்து பாருங்க அவங்களுக்கு என்ன ஆகும். அதாவது இந்த தமிழ் சினிமா வந்துட்டு ரொம்ப அழிஞ்சு போயிடுச்சு. எனக்கு கேட்டா வந்துட்டு மலையாளத்துல பாத்தியா எவ்வளவு படங்கள் வருது? மலையாளத்துல 10 படங்கள் ஒரு 7 படம் நல்லா இருக்கு. இங்க சின்ன படங்கள் தான் 10மே குப்பை. ஆமா 10மே குப்பை. ஆனா சின்ன படங்கள் நல்லா தான் இருக்கு. சின்ன படங்கள் போயிட்டு இருக்குது. இனிமேல வந்துட்டு இவங்க எல்லாம் தவிர்க்கிறதா நல்லது. கொஞ்ச நாச்சும் ரைட்டர் ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்கடா கருமா. சும்மா டைரக்டர் பெரிய ரைட் எல்லாமே ரைட்டர் மாதிரி தான். அதுதான் மலையாள சினிமாக்கும் இங்க இருக்கிற வித்தியாசம். நீங்க வந்து இங்க கதைகள் வந்துட்டு ரைட்டர் கிட்ட இருக்கு, அது வந்து கொலாபரேட் பண்ணலாம். டீசரை கட் பண்ணும்போதே தெரிஞ்சு இந்த படத்தோட இது என்ன கருமா. அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஓகே. ஆனா வந்து அந்த டீசர்ல ஒரு அளவும் இல்ல, அதனால அல்போன் புத்தர் என்ன பண்ணு தெரியாம கண்டதையும் பண்ணி வச்சிருக்கான். கடுப்புலதான் அது பண்ணணும் அந்த ட்ரெய்லர் என்ன. அதனால வந்து அப்பவே தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இதுல வந்து பெரிய எத்தனை நாளைக்கு தான் இப்படியே படம் எடுத்துட்டு இருக்க போறீங்க? புரியல என்னதான் பண்றது. இந்த காந்தாரால இருந்து இந்த இந்த சாமி எல்லாம் வந்து காட்டுல சாமி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னால எங்க போனீங்க? இல்ல அதிகபட்சம் ஒரு 2 நாள் பாப்பானுங்களா, ஏதாவது கழிவு ஊத்துவானுங்க. உங்க லைஃப் லாங் வந்துட்டு ஒரு படம் ஒண்ணு வேண்டாமா? கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. சூர்யா வந்து படம் எல்லாம் நடிச்சது பாரு. சூர்யாவுக்கும் வந்துட்டு வேற வழி இல்லாம நடிச்சு உழைப்பெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. சூர்யா வர உழைப்பெல்லாம் என்னங்கிற இவர் வந்துட்டு உட்கார்ந்து கார்த்திக் சுப்ராஜ் மேலதான் இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்த்திக் சுப்ராஜ் தான் காரணம் ஃபுல்லாவே. ஆமா சரி ஓகே, ஓடிட்டு இருக்கு, போய் பார்க்கணும் பாருங்க. போய் கண்டிப்பா வந்து 16+ தான். குழந்தைங்க எல்லாம் கூட்டு போகாதீங்க, ரத்தம் தெரிக்குது படம் ஃபுல்லா. சரியா?